தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் பிப்ரவரி 6ஆம் தேதி பொதுமக்கள் சாட்சியம் அளிக்கப்படுகிறது. கல்லூரி மாணவி அவரது ஆண் நண்பர் பொதுமக்களிடம் உதவி கேட்டபோது சந்தித்த நபர்கள் சாட்சியம் அளிக்க உள்ளனர். இது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் இணைகிறார். ஞானசேகரன், வணக்கம். இது குறித்தான முழு தகவல்களை பகிரலாம். வணக்கம் பவித்ரா. கோவை பீளமேடு விமான நிலையம் பின்புறம் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 2ஆம் தேதி இரவு தனது ஆண் நண்பருடன் காரில் இருந்த கல்லூரி மாணவி 3 வாலிபர்கள் மிரட்டி கடத்திச் செல்லப்பட்டு கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார். இந்த வழக்கில் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியைச் சேர்ந்த சகோதரர்கள் கருப்பசாமி, காளீஸ்வரன் மற்றும் அவரது உறவினரான மதுரையைச் சேர்ந்த தவசி ஆகியோர் கோவை துடிலூர் அருகே கீரநத்தம் பகுதியில் பதுங்கியிருந்த போது காவல்துறையினர் காலில் சுட்டு பிடித்தனர். பின்னர் 3 பேரும் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை முடிந்து கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். கருப்பசாமி மற்றும் தவசி ஆகியோர் காயம் குணமடைந்த நிலையில், காளீஸ்வரன் முழுமையாக குணமடையாத நிலையில் மத்திய சிறை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த வழக்கு விசாரணை கோவை அனைத்து மகளிர் நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. வழக்கில் கடந்த டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி முதல் கட்டமாக 50 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் கடந்த மாதம் 9ஆம் தேதி மீண்டும் 220 பக்கம் போலீசாரால் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த குற்றப்பத்திரிகையில் தடயவியல் நிபுணர்கள் ஆய்வறிக்கை உள்ளிட்ட முக்கிய தகவல்கள் இடம்பெற்றிருந்தன. கைதான 3 பேர் மீது குற்றச்சாட்டு ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் வழக்கில் கடந்த திங்கட்கிழமை அன்று கோவை அனைத்து மகளிர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த போது இதற்காக கைது செய்யப்பட்ட கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள குற்றவாளிகள் கருப்பசாமி, காளீஸ்வரன், தவசி ஆகியோர் பலத்த பாதுகாப்புடன் நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டு ஆஜர்படுத்தப்பட்டனர். நீதிபதி சுந்தரராஜன் முன்னிலையில் சாட்சிகள் விசாரணை நடைபெற்றது. நீதிமன்ற அறைகள் மூடப்பட்டு துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் வாசலில் நிறுத்தப்பட்டனர். நீதிபதி முன்னிலையில் பூட்டிய அறையில் சாட்சிகள் விசாரணை நடைபெற்றது. கல்லூரி மாணவியுடன் காரில் இருந்து குற்றம் சாட்டப்பட்டவர்களால் அறிவாளால் தாக்கப்பட்ட ஆண் நண்பர் சாட்சியம் அளித்தார். காலை முதல் பிற்பகல் 3 மணி வரை 3 மணி நேரம் சுமார் 6 மணி நேரம் நடந்த சம்பவங்கள் குறித்து அவர்கள் சாட்சியம் அளித்துள்ளனர். பின்னர் பிற்பகலுக்கு பின்னர் பாதிக்கப்பட்ட மாணவி சாட்சியம் அளித்தார். அவரும் மாலை வரை 3 மணி நேரம் சாட்சியம் அளித்துள்ளார். 2 பேரும் அளித்த மொத்தம் 6 மணி நேரம் சாட்சியம் பதிவு செய்யப்பட்டது. பின்னர் வழக்கு விசாரணை. இந்த வழக்கு மொத்தம் 113 சாட்சிகள் சேர்க்கப்பட்டுள்ளனர். இதில் மாணவியும் ஆண் நண்பரும் சாட்சியம் அளித்துள்ளதால் இன்னும் 111 சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து நாளை மறுநாள் 6ஆம் தேதி விசாரணைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இந்த வழக்கு தொடர்ந்து சாட்சிகள் விசாரணை நடைபெற்று உள்ளது. நாளை மறுநாள் 6ஆம் தேதி சம்பவத்தன்று கல்லூரி மாணவி மற்றும் காதலன் ஆகியோர் பொதுமக்களிடம் உதவி கேட்டபோது சந்தித்த நபர்கள் உள்ளிட்டவர்கள் சாட்சி அளிக்க உள்ளனர். அதைத் தொடர்ந்து ஆய்வாளர், மருத்துவர்கள், பரிசோதனை நிபுணர்கள் உள்ளிட்டோர் சாட்சியம் அளிக்க உள்ளனர். இதற்காக நீதிமன்றத்தில் ஆஜராவதற்காக அவர்களுக்கு ஏற்கனவே சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞராக சீஜா ஆஜராகி வாதாடி வருகிறார். அதே போன்று எதிர்தரப்பு வழக்கறிஞர்கள் சட்ட உதவி மையம் சார்பிலும் அவர்களும் வழக்கறிஞர்கள் நியமிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.